பார்வதீபதையர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஈரோடு மாவட்டம், ஈரோடு வட்டம், ஈரோடு மாநகராட்சி மண்டலம் இபிபி நகரிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சத்திவிநாயகர் ஸ்ரீ சத்தியமாரியம்மன் ஆலய புனராவர்த்தன நூதன கோபுர ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவானது 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15 மணிக்கு மேல் 11:15 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகமானது இப்போ சரியாக 25 ஆண்டுகள் நடைபெற்று இப்பொழுது 3வது கும்பாபிஷேகமாக இருக்கின்றது. முதலிலே இந்த ஊரிலே சிறிய கோயிலாக இருந்து எல்லாத்துக்கும் அருள் பாலித்து வந்தாள் அந்த அம்பாள். இப்பொழுது நமது திருக்கோவிலிலே, நமது இடத்திலே, ஊரிலே கல் கட்டடம், கல்லினால் செய்த மிகவும் அழகான வேலைப்பாடுகள் அமைத்து, அழகிய கோபுரங்கள் எல்லாம், சுதை வேலைப்பாடுகள்லாம் அமைத்து இப்பொழுது திருக்கோவிலிலே 3வது முறையாக நமது திருக்கோவிலிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றன. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலானது எல்லாத்துக்கும் எல்லா நலன்களையும் இன்றைக்கு வரைக்கும் இந்த அம்பாள் வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த திருக்கோவிலிலே இருக்கக்கூடிய அன்பர்களும் மெய்யன்பர்களும் நிர்வாகிகளும் ஊர் மக்களும் சேர்ந்து திருக்கோவிலுக்காக தங்களுடைய உடல் உழைப்பு மற்றும் எல்லா உழைப்பையும் அளித்து இந்த அம்பாளை மென்மேலும் வளரச் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாளும் இந்த ஊர் மக்களை நன்முறையிலே பாதுகாத்து எல்லா நலன்களையும் அளித்து கொண்டிருக்கின்றாள். இந்த கும்பாபிஷேகமானது இந்த 2 தினங்களுக்கு முன்னால் புதன்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்ற யாகசாலையெல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் அமைத்து தந்து எல்லா நலன்களையும் நமக்காக இந்த ஊரிலே அமைத்து கொடுக்கின்ற ஸ்ரீ சத்திவிநாயகர் ஸ்ரீ சத்தியமாரியம்மன் என்று அழைக்கப்படும் நம் அன்னையாக விளங்குகின்ற எல்லோருக்கும் ஈன்றெடுத்த பொழுதிலே சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்லக்கூடியவள் அந்த அம்மா தான். அதனாலே நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்வித்து எல்லோரையும் நல்லபடியாக காத்து ரட்சிக்குமாறும் பிரார்த்தித்து கொண்டு இந்த கும்பாபிஷேகம் இனிதே நடத்தி தருமாறும் தங்களுடைய ஊர் பொதுமக்களின் சார்பாகவும், விழா கமிட்டியின் சார்பாகவும், நிர்வாகிகளின் சார்பாகவும் மற்றும் இங்கே சிவாச்சாரியார்களின் எல்லா ஊரிலே இருந்து வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷம். இந்த அம்பாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலத்தில் எல்லாரும் இது பண்ணாங்க, எல்லா ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா காலத்தில் இந்த வழிபாடு செய்து இங்கே தீர்த்தம் விட்டு இங்கே எல்லோரும் இது பண்ணதுனால இந்த ஊரில் அவ்வளோக்கா கொரோனா பரவலை. ஏன்னா எங்களுடைய ஊரில் இதை சொல்லிருக்கும் போது எங்களுக்கெல்லாம் புல்லரிக்குதுங்க. ஏன்னா இதை அனுபவித்தேன் நான். ஏன்னா எல்லோரும் கொரோனாக்கா பயந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்கன்னா அந்த கோயில் திறந்து அந்த பூசாரியாக இருக்கப்பட்டவர் இந்த கோயிலுக்கு நித்தம் அபிஷேகம் பண்ணி நித்தம் பண்ணதை தீர்த்தம் தெளித்ததுனால இந்த ஊரில் அதிகமான ஒரு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் எங்களெல்லாம் காப்பாற்றினது இந்த அம்பாள் தான். இந்த காலத்துலேயும் இன்றைக்கி வரைக்கும் இந்த அம்பாள் எங்களை காத்துண்டு ரட்சித்துன்னு இருக்கா. அதனால் இங்கே ஒரு பெரிய கிணறுன்னு சொல்லி ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இங்கேருந்து கம்பம் எடுத்துகிட்டு போடுவாங்க. அந்த கிணத்துல இன்றைக்கி வரைக்கும் தண்ணி வற்றினது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சுங்க. நானும் இந்த ஊரில் ரொம்ப காலமாக இருக்கேன். அதனால் எல்லாத்துக்கும் இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் செழிச்சு தான் இருக்க வழியே யாரும் இதாக இல்லைங்க. அதனால் தாராளமாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய சக்தி தான வழி, எங்களுடைய சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் இந்த தடவை மக்கள் பார்த்தீங்கன்னா போன தடவை கும்பாபிஷேகம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணாங்க. எங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த தடவை கும்பாபிஷேகம்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000-லேருந்து 1,00,000 பேராக அதை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அம்பாள் எல்லாத்தையும் வரவழைச்சின்னு இருக்கா. இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் எங்கள் தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாருங்க. ஆனால் நாங்கள் இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலைங்க. இப்போ அத்தனை கூட்டத்தையும் அப்படியே கட்டுப்படுத்தி உட்காத்தி வச்சுருக்கா அம்பாள். இங்கே அன்னதானத்துக்காக போட்டிருக்காங்க. இங்கே காவேரியிலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வரதுக்காக 2-3 லாரியெல்லாம் நின்றுருக்கு, 2-3 வாகனங்கள்லாம் நின்றுருக்கு. அதையும் மீறி நாங்கள்லாம் அம்பாளுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இது நீங்களும் பார்க்குறீங்க, பாருங்கள். ஏன்னா நான் சொல்லலைங்க, இதனுடைய அம்பாளுடைய சக்தி தானுங்க. இங்கே
யாரும் எங்களை கட்டுப்படுத்தலைங்க, யாரும் எங்களை கட்டுப்படுத்தியெல்லாம் சொல்லித்தரல. அந்த அம்பாள் தான் எங்களை கட்டுப்படுத்தி உட்காத்தி வச்சுருக்கா. அதனால் இவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஊர் மக்கள் நல்லா இருக்கட்டுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். சந்தோஷம். ரொம்ப நன்றி. முக்கிய வேண்டுகோள், குழந்தைகளையெல்லாம் பார்த்து செல்லுவோம். குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு போனாலும் சௌகரியமாக இருக்கும். அவங்கவுங்க பொருளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வண்டியாக மெதுவாக ஏறுங்க. தீரத்துக்கு வரும் பக்தர்கள் குழந்தைகளையும் பொருள்களையும் பத்திரமாக சேர்த்து வைத்துக் கொள்கிறோம்.